அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பான சகோதரிகளே, ஊர் ஒற்றுமைக்காக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பேரூராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அனைத்து முகல்லா கூட்டம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் சார்பாக நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சஹாப்தீன் காக்கா அவர்களுக்கு சில விஷயங்களை கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தற்போது நடக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தலில் சாதாரணமாக நடுத்தவில் ஒரு பேர் மேலத்தில் ஒரு பேர் நிற்பது வழக்கம். இந்த சமயத்தில் 8-9 பேர் நிற்பதாக தகவல் வந்தது அடிப்படையில் இதை குறித்து நமது சமுதாயத்தின் மக்கள் மட்டும் வருவதற்காக இப்படி நின்று கொண்டு 8-10 பேர் நின்றால் மாற்று மதத்தினர் வந்து விடுவார் என்ற நோக்கத்தை கருதி கொண்டு, அதே சமயம் துபாயில் அதிரை ஆல் மோல்லாஸ் கமிட்டி ஒன்று ஆரம்பித்து அதன்படியில் நம்ம ஊரிலும் ஒரு ஐக்கிய கமிட்டி ஆரம்பிக்கலாம் என்ற நோக்கத்தில் சம்சுல் சங்கம் சார்பாக ஐக்கிய கமிட்டி ஒன்று கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு, முதலில் சம்சுல் சங்கத்தில் போட்டியில்லாமல் 5 வேட்பாளர்களை எடுப்பது என்று முடிவு செய்து அல்லாஹ் உதவியால் நேற்று வெற்றிகரமாக முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று மகரிபுக்கு பின் கனம் அப்துல் லத்தீஃப் ஆலிம் அவர்கள் தலைமையில் கூடி பேசப்பட்டது. அதில் என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். அதாவது 7 முஹல்லா வாசிகளும் 2 நபர்களாக பிரசிடென்ட் கேண்டிடேட் கொடுத்து, அந்த 7 முஹல்லாவில் ஒவ்வொரு நபர்களும் ஒரு கமிட்டி ஆரம்பித்து உலமாக்கள் மத்தியில் அந்த 14 நபர்களையும் கொடுத்து உலமாக்கள் மற்றும் இந்த கமிட்டியார்கள் தேர்வு செய்வது. சில டாம்ஸுகள் வைத்திருக்கிறார்கள், தொழுகையாளி, மற்றபடி ஒழுக்கங்கள், இதெல்லாம் பார்த்து இந்த 14 பேரில் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி அதை அறிவித்து ஒரு காமன் கேண்டிடேட் நிற்பலாம் என்று சொல்வதற்கு இது காலம் கடந்த நேரம் சரிப்பட்டு வராது என்று சொல்லி மேலே ASM அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு ஒன்றும் காலம் கடந்தவில்லை, இப்போதும் செய்யலாம், ஒன்றும் வீணாகி போவதில்லை. 2 நபர் கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நான் எவ்வளோ வலியுறுத்தியும் சரி வராது என்று சொல்லிவிட்டு மேலத்தெரு சங்கத்தின் சார்பாக ASM அப்துல் ஹமீத் அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுகளை அழைத்து நாளை காலை 10 மணிக்கு பேசி அவர்களை வாபஸ் வாங்குவது விஷயமாக பேசலாம் என்று சொன்னால் நான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் வரவில்லை. அதாவது மேலத்தில் சங்கம் வரவில்லை. ASM ஆச்சாரி முதல் காலையில் கேட்டார்கள், இதுவரை யாரும் கேண்டிடேட் வரவில்லை நான் சொன்னேன், வாஸ்தவம். ஆனால் பிறகு போய் நானும் லேட்டாக தான் போனேன். பிறகு போன இடத்தில் எல்லோரும் வந்து விட்டார்கள், எல்லா சங்கத்தும் வந்து விட்டார்கள், கேண்டிடேட்டும் மற்ற சங்கத்துக்காரர்களும் வந்து விட்டார்கள். மேலத்தில் சங்கத்துக்காரர்கள் வரவில்லை. ASM அப்துல் ஹமீதிடம் கேட்டேன், கரீமிடம் கேட்டேன், பஷீர் காக்காவிடம் கேட்டேன், மற்றும் ஷேக் அவர்களிடம் ஃபோனில் பேசினேன். எல்லாம் நாங்கள் அங்கே இருக்க வர முடியாது அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க 10 மணிக்கு கூட சொன்னீங்க, எல்லோரும் வந்துட்டாங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், எதாக இருந்தாலும் வந்து நேரடியாக வந்து சொல்லுங்க அப்படி சொன்னேன். இல்லை, அவர் கரீம் பேசினார், நான் MMS சார்பாக உங்களை பவர் ஏஜெண்ட்டை பவராக கொடுக்குறோம், நீங்கள் என்ன முடிவு சொல்லுவோம். அப்போ நான் என்ன முடிவுன்னு கேட்டேன். பவர்னாக்கா எனக்கு என்ன பவர் கொடுக்குறீங்க கேட்டேன். நீங்கள் எதுவும் சொன்னால் நான் கட்டுப்படுறேன். அப்போ நான் எதுவும் சொன்னால் கட்டுப்பட்டீங்களா? இல்லை அதே சமயம் நான் கட்சிக்கு நான் கட்டுப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு மாற்றி சொல்லிவிட்டார். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வெற்றி. அதில் சுயேட்சையாக இருக்கக்கூடிய அன்வர் வாபஸ் வாங்குவதாக சொல்லிவிட்டார். அடுத்ததாக தரகர் திரு ஹாஜா அவர்களும் வாபஸ் வருவதாக சொல்லிவிட்டார். மூன்றாவதாக தமுக சார்பில் நிற்கக்கூடிய சையது அவர்களும் வாபஸ் வாங்க சொல்லிவிட்டார். இது எங்களுக்கு பெரிய வெற்றி. தோல்வி மேலத்தில் ஜமாத் வரவில்லை. இருந்தாலும் 6 ஜமாத்துகளை வைத்து பேசலாம் என்று கூப்பிட்டால் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். நான் கேட்டேன், 6 ஜமாத்துகளும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கலாமா என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்ல, எங்கள் ஜமாத்திடம் கேட்டு தான் சொல்ல முடியும் என்று கடற்கரை தெருவும் கீரத்திரு ஜமாத்தார்களும் நெசவு தெரு ஜமாத்தார்களும் சொல்லிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் கூட்டம் கலந்து விட்டது.
மீண்டும் கூடுவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இது எங்களுக்கு பெரிய வெற்றி. ஐக்கிய கமிட்டி ஒன்று ஆரம்பித்து இது ஒற்றுமையாக இருந்து மனதில் ஒன்று வெளியில் ஒன்று பேசாமல் தூய எண்ணத்துடன் நடந்தால் நிச்சயம் நடக்கும். ஒற்றுமைப்படுத்தலாம். நமது சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கள், அதாவது கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்த வேண்டும். இதை மீறி செய்பவர்கள் சங்கத்துக்கு கட்டுப்படவில்லை என்று தெரிகிறது. ஆகையால் வெளிநாட்டில் இருக்கும் நமது நண்பர்கள் தங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் செய்து சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் மொஹல்லாக்கு ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். எதிர்த்து நின்றவர்களை நமது சம்சுல் சங்கம் ஆதரிக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு, சங்கத்துக்கு ஒத்துழைத்தால் நம்மால் ஒற்றுமையாக இருந்தால் பல காரியங்கள் சாதிக்கலாம். ஆகையால் தயவு செய்து இந்த ஒற்றுமைக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அனைத்து முஹல்லாவையும் மறுபடியும் அழைத்து ஒரு ஐக்கிய கமிட்டி ஆரம்பித்து ஒற்றுமையாக இனிமேல் வரும் எலெக்ஷனிலும் சரி மற்ற விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் நம்முடைய வெளிநாட்டில் வாழும் நண்பர்கள் அதேபோல் அங்கும் ஒரு கமிட்டி ஆரம்பித்து இந்த கமிட்டிக்கு ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும் அதிரி பிபிசிக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி தந்த எங்களுடைய சஹாபின் காக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.